தீபாவளிக்கு நம்ம கடையில் எவ்வளோதான் ஸ்வீட் வாங்கினாலும் அட்லீஸ்ட் வீட்டில் நம்ம ஒரு 2 ஸ்வீட்டாவது பண்ணுவோம். அப்படி ஒரு சிம்பிளாக பண்ணுற ஸ்வீட் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற பிஸி லைஃப்பில் ரவா லட்டு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈவினிங்கில் விளையாட்டாக பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். சார், நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். நெய் வந்து ஒரு 4லிருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஸோ நெய் கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே ஒரு 3லிருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கங்க. அதே அளவுக்கு உலர்ந்த திராட்சை ரைசின்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரைசின்ஸ் வந்து இந்த முந்திரி ரைசின்ஸ் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கொடுக்கும் இந்த ரவா லட்டுக்கு. ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ அந்த மீதி இருக்கிற நெய்யிலேயே நம்ம ரவையை வறுத்துருவோம். இன்றைக்கி நான் ஒரு 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போது அந்த ரவை வந்து கொஞ்சம் லைட்டாக மைல்டாக வறுத்துருக்கோம். நல்ல சூடாயிருச்சு, நம்ம தொட்டு பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மணல் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி, நல்ல கொஞ்சம் சேர்ந்தும் சேராமல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதில் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். 2 கப்பு ரவை எடுத்திருக்கோம், அதனால் 2.5 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ணிடுறோம். மிக்சர் கிரைண்டரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அதை தான் அதில் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லிருந்து 3 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுருங்க. அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, அதே மாதிரி அந்த திராட்சை, உலர்ந்த திராட்சை ரைசின்ஸ், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணியிருக்கிறப்பவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பக்கத்தில் பால் கொஞ்சம் கொதிக்க வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப் பால். ஸோ இதில் என்ன பண்ணணும், அந்த பால் சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சம் அப்படியே பால் அதில் தெளித்து விட்டுருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே பிடிச்சிடலாம். பவுல் நிறைய ஃபுல்லாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நான் பாதி எடுத்துட்டேன். ஸோ பால் வந்து ஒன்றா ஊற்றிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதை அப்படியே தெளித்து விட்டு ஒரு க்ரம்ஸ் மாதிரி அந்த க்ரம்பிளிங் ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதை பிடிக்கணும். பிடிக்கிற அளவுக்கு அந்த மாய்ஸ்டர் இருந்தால் போதும். ரொம்ப ஊற்றுனா அதுக்கப்புறம் அது கேசரி மாதிரி ஆயிடும். கை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமானது இதில் பால் வந்து ஒன்றா ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். அதே மாதிரி அந்த பால் நல்ல சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு க்ரம்ஸாக இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சா தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுனால ஸோ இதை இப்போ உருண்டையாக நம்ம பிடிச்சிடலாம். நல்லா டைட்டாக எவ்வளோ உருண்டையாக பிடிக்க முடியுமோ பிடிச்சிருங்க. ரவா லட்டு சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப முக்கியம் அந்த ரேஷியோ. முக்கியமாக நீங்கள் பார்த்தது என்னென்னா, அந்த பால் வந்து சூடாக தெளித்து தான் விடணும். ஏன்னா நீங்கள் சுகர் பவுடர் பண்ணி போட்டிருக்கிறதுனால பால் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அந்த சுகர் வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா பிடிக்க வராது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபி. அந்த ரவா லட்டு சாஃப்டாக இருக்கணும் சாப்பிட்றப்ப, அதான் ரொம்ப முக்கியம். அதான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம். அந்த டிப்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி ஒரு சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிப்பியில் கூடி சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.